அடுத்ததாக சங்கரன்கோயில் மகாத்மா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியை சேர்ந்த மோகனமதி அவர்களை மார்வேட போட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். என் பேர் மோகனமதி. நான் காமராஜரை பற்றி பேச வந்திருக்கேன். கலிக்கண் மீனரே காமராஜர் வீரரே காமராஜரே, ஒரு கை கொஞ்சம் நீளம்தான். எனக்கு வாங்கி வாங்கி எல்லாம் கொடுத்து அல்ல, ஒன்னாலே எல்லாருக்கும் வணக்கம். காமராஜர் வாழ்க. தேங்க்யூ. மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் காமராஜர், தமிழ்நாட்டை பொன்னே போல் மாற்றியவன். நான் பெரிய படிப்பு படிக்கவில்லை, ஆனால் நான் மக்களை படிக்க வைத்தேன். நான் முதலமைச்சராக இருந்தபோது எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வர வேண்டும் என ஆசைப்பட்டேன். அதனால் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தேன். எனக்கு சொந்த வீடு கிடையாது, ஆனால் நான் மக்களுக்காக வாழ்ந்தேன். நன்றி. அடுத்ததாக செல்வன் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியை சேர்ந்த ஸ்ரீ அச்சுதன் அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். என் பெயர் காமராஜர். 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தேன். என்னுடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார். 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தேன். நான் ஆட்சி செய்த காலத்தில் இலவச கல்வி, கட்டாய கல்வி, மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தேன். என்னை பெருந்தொழில்கள் கர்ம வீரர் காமராஜர் என்று அழைப்பார்கள். நன்றி. பள்ளியை சேர்ந்த தீக்ஷா ஸ்ரீ அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். என் பெயர் தீக்ஷா ஸ்ரீ. நான் 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இப்பொழுது நான் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். குமாரசாமி ஐயாவுக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார். பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இவர் ஆட்சி செய்த காலம்தான் பொற்காலம். இனி இப்படி ஒரு தலைவர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டார். கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை போற்றுவோம். தேங்க்யூ. அடுத்ததாக செல்வன் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியை சேர்ந்த அர்ஜுனன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நானா காமராஜர். தமிழ்நாடு பொன்னே போலாத்மி, ஆனால் பெரிய படிப்பு படித்ததே. அதனாலே மக்களை படிக்க வைத்தேன். அடுத்ததாக செயின்ட் மேரிஸ் மெட்ரிக் ஹையர் ஸ்கூல் ஹர்ஷனா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். Hi everyone. My name is Kasana. Fourth grade. Today I am going to speak about Kamarajar. Kamarajar was India independence, active and pollution. He was born on 15 July in Virudhunagar. He took part in various on 15 July. Kamarajar was the Chief Minister of Tamil Nadu. He
golden period of Tamil Nadu. He built many school roads and dams for the development of the state. Thank you. Mary's Metric Higher Secondary School ரணன்யா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அருண் அவன் பள்ளி செல்லும் வழியில் பணப்பை கிடந்தது. அதை எடுத்து பார்த்தால் நிறைய பணமும் தங்க நகையும் இருந்தது. அதை அவன் வீட்டுக்கு கொண்டு செல்லாமல் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒப்படைத்தான். அவர்கள் பணத்தை தொலைத்தவரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அதனால் அருணுக்கு பரிசாக பணத்தை அளித்தார். ஆனால் அருண் வேண்டாம், நான் நேர்மையாக இருந்ததே பெரிய பரிசு என்று கூறினான். பள்ளியிலும் ஊரிலும் அவனை பாராட்டினார்கள். கருத்து: நேர்மை எப்போதும் உயர்வை தரும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக செயின்ட் மேரிஸ் பள்ளியை சேர்ந்த உஜிமித்ரா அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். என் பெயர் உஜிமித்ரா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி பேச போகிறேன். காமராஜர் 1903 ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். 9 ஆண்டுகளில் தமிழக முதல்வராக பணியாற்றினார். கிராமங்களில் தோறும் பள்ளிகளை திறந்தார். இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். காமராஜரை கர்ம வீரர், கல்விக்கண் திறந்த காமராஜர், கிங்கோபர் எனவும் அழைப்பர். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஏவிஎஸ் உயர்நிலைப் பள்ளி கவின் விஸ்வா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். என் பெயர் எஸ் கவின் விஸ்வா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஏவிஎஸ் உயர்நிலை பள்ளியிலிருந்து வந்துள்ளேன். இவ்வுலகில் அழிவில்லா செல்வம் என்றால் அது கல்வி செல்வம் தான். அத்தகைய செல்வத்தை இலவசமாக வழங்கிய படிக்காத மேதையான காமராஜரை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன். தென் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார் காமராஜர். தன் சிறுவயதிலேயே தந்தையை இழந்த காமராஜர் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் வறுமையில் வேலைக்கு சென்றார். சின்னஞ்சிறு வயது முதலே தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்து கொண்ட காமராஜர் தன் இடைவிடா முயற்சியால் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் தமிழக காங்கிரஸ் தலைவராகவும் விளங்கினார். ஒப்பெயர் பெற்ற தமிழகத்தின் முதலமைச்சரானார். மீண்டும் மீண்டும் காமராஜர் ஆட்சி வென்றும் என்று மக்கள் ஆசைப்பட்டார்கள். கருப்பு காந்தி என்று வடமாநில மக்களால் பாராட்டப்பட்ட ஒரே தலைவர் காமராஜர் ஆவார். பாம்பின் கால் பாம்பு அறியும் என்பார்கள். ஏழையாக பிறந்தவர் ஏழைகளின் துயரை துடைப்பதை குறிக்கோளாக கொண்டார். படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு என்பார்கள். கட்டுப்பட்ட பட்டப்பராவை பெறாவிட்டாலும் அவர் பல்கலைக்கழகத்தில் படித்த கல்வி ஏராளம். காமராஜர் செய்த கல்வி தொண்டுகள் கணக்கில் அடங்காதது. அவர் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடம் ஏற்படுத்தினார். உயர்கல்வி வரை இலவச கல்வி வழங்கினார். ஏழை மாணவர்களுக்கு இலவச உணவு, உடை, புத்தகம் வழங்கினார். காமராஜர் கல்வி கண்ணை திறந்து வைத்தார். அவர் லஞ்சம் பெறாத முழுவர், கல்விக்கு தந்தை என்று போற்றப்படும் காமராஜரின் பிறந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். நன்றி. அடுத்ததாக செல்வன் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியை சேர்ந்த மகந்த்ராம் அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். I am studying 3rd grade, Selvan Nursery Primary School. Kamarajar was a great leader from Tamil Nadu. He was born on 50 July 1903 in Virudhunagar. His family was poor and he left school at a young age. Kamarajar joined a freedom movement at a age and British rule. When he was